தண்ணீர் காப்பாற்றிய கிராமம். அமைதியான கிராமம். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம் சுந்தரபுரம். அங்கு பசுமையான வயல்கள், பெரிய ஆலமரம், ஒரு சிறிய குளம். அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் தான்விக். அவன் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பவன். ஒருநாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது தான்விக், அம்மா, மிகவும் தாகமாக இருக்கிறது. அவன் வீட்டின் அருகே இருந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்தான். ஆனால் தண்ணீர் வீணாக ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்த தாத்தா கவலைப்பட்டார். வறட்சி தொடக்கம். சில மாதங்கள் கழித்து மழை பெய்யவே இல்லை. குளம் வறண்டு போனது. கிணற்றில் தண்ணீர் குறைந்து கொண்டே இருந்தது. கிராம மக்கள் ஒன்றாக கூடினார்கள். கிராம முதல்வர், இப்படி சென்றால் நம்ம கிராமம் தண்ணீர் இல்லாமல் போய்விடும். அப்போது தான்விக் தாத்தாவின் வார்த்தைகளை நினைத்தான். தாத்தாவின் அறிவுரை. ஒருநாள் தாத்தா தான்விக்கிடம் சொன்னார், தாத்தா, குட்டி, தண்ணீர் என்பது பொன்னைக் காட்டிலும் மதிப்பானது. நாம் அதை காப்பாற்றவில்லை என்றால் நாளை தண்ணீருக்காக நாம் அலைய வேண்டும். அந்த வார்த்தைகள் தான்விக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தின. புத்திசாலி யோசனை. தான்விக் தனது நண்பர்களை அழைத்தான். தான்விக், நாம் வீணாகும் தண்ணீரை சேமிக்கலாம். மழை நீரை சேகரிக்கலாம். அவர்கள் பள்ளி ஆசிரியரிடம் பேசி மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஆரம்பித்தார்கள். மாற்றத்தின் தொடக்கம். அடுத்த மழைக்காலத்தில் வீடுகளில் மழைநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டது. கிணறு சுற்றி சுத்தம் செய்யப்பட்டது. குளம் ஆழப்படுத்தப்பட்டது. மெல்ல தண்ணீர் அதிகரிக்க ஆரம்பித்தது. கிராமம் மீண்டும் பசுமையாக மாறியது. வெற்றி. கிராம மக்கள் தான்விக்கு பாராட்டு விழா வைத்தார்கள். முதல்வர், ஒரு சிறுவனின் நல்ல யோசனை நம்ம கிராமத்தை காப்பாற்றியது. தான்விக் சிரித்தான். தான்விக், நான் மட்டும் இல்லை, நாமெல்லாம் சேர்ந்து செய்தோம். கதை போதனை. தண்ணீர் வீணாக்காதீர்கள். இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை நண்பர்களுக்கு பகிருங்கள்.